லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் அருண்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். லால்குடி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டின் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. பல்வேறு தகவலை கேட்டு பெறலாம். மேடம் வணக்கம். மேடம், இத்தனை நாள பிரச்சாரங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கு போகக்கூடிய இடங்கள்ல எப்படி வரவேற்பு இருக்கு? எந்த மாதிரியான நபர்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? பொதுமக்கள் நல்ல வரவேற்பு இருக்கு. தாய்மார்கள், பெண்கள் தான் நிறைய முன்கூட்டியே நம்ம கையை பிடிச்சி நல்லா நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் நல்லா செய்வீங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. எதுவுமே இந்த மக்களுக்கு 20 வருஷமாக எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால நீ நல்லா செய்வீங்க மேடம், நான் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம் அதுன்னு பார்க்குறாங்க. அதன் மூலமாக பேச வர்றாங்க. இந்த தேவை கிராமத்துக்கு நம்ம ரோடு வசதியாக இருக்கட்டும், பாத்ரூம் வசதி, பாதாள சாக்கடை வசதி, அதேமாதிரி ஒரு கோயிலெலாம் கட்டிட்டு அப்படி பாதியோடு நிற்கிது, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க, பெயிண்ட் அடித்து கொடுங்க, அந்த மாதிரி சமுதாய கூடம் கட்டி கொடுங்க அப்படிலாம் கேட்டுட்ருக்குறாங்க. நான் சொன்னேன், எங்களுடைய கழகத் தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் வரப்போகும் முதலமைச்சர் எடப்பாடி அண்ணன் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அதுவும் செய்வாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நீங்கள் கொடுக்குற மனுலாம் எடுத்து அவங்கள்ட்ட கொண்டே காமிச்சு எது செய்யணும் ஃபஸ்ட்டு, எது தேவையோ மக்களுக்கு அதை ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கப்புறம் என்ன தேவையோ 5 வருஷத்தில் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு தண்ணி வசதி தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த வாய்க்காலெல்லாம் பில்லு முளைச்சி அந்த மரம் கருவேலை மரமெல்லாம் நிறைய பெரிய பெரிய மரங்களாக இருக்குது. அதெல்லாம் தூர்வாரி அந்த தண்ணி கண்மாய்க்காக இருந்தாலும் சரி அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னா அந்த குளம் கண்மாயெல்லாம் நிறைஞ்சிரும். அதிலிருந்து தண்ணி எடுத்து அவங்க விவசாயம் பண்ணுவாங்க. அதை ஃபஸ்ட்டு செய்யலான்னு இருக்கிறோம் நாங்கள். இல்லை என்னுடைய பெரிய சன் சால்ஸ் மாட்டிட்டு இதுக்கு குரல் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறம் எந்த கேஸும் எங்களுக்கு கேஸ் போட்டாங்க, ஆனால் எந்த கேஸுமே நிற்கலை. நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம். அது என்னுடைய சன் விவரமாக சொல்லுவாங்க. அப்புறம் நேற்று கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாப்புல. அதை பற்றி விவரமாக என்னுடைய சோசால்ஸ் என்னுடைய சன்னுக்கு தான் தெரியும். இல்லை விவசாயத்துக்கு ஃபஸ்ட்டு அந்த தூர்வாரிட்டு நெல் தானிய குடோன், அந்த குடோன்லாம் இல்லாமல் இருக்குது. தானிய குடோன் சேஃப்டி பண்ணி வைக்கிறதுக்கு. அன்றைக்கெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கும்போதே மழை பெஞ்சிருச்சு. மழை பெஞ்சு 2 நாளில் நெல் முளைச்சதை தூக்கி அந்த ஆதங்கத்தில் காமிக்கிறாங்க. நாங்கள் போய் பார்க்கும்போது அது கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா 3 மாதம் முன்னாடிலாம் 5 மாதம் அப்படி விளையும். இப்போ 3 மாதம் வெள்ளாமல் கடைசி நேரத்தில் களத்தில் கொட்டுவாங்கள்ல, ஒரு இது மாதிரி சிமெண்ட் இப்போ களம்னு சொல்லுவோம், அது கூட இல்லாமல் இருக்கிறாங்க அந்தந்த ஏரியாவில். அதெல்லாம் நம்ம அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட சொல்லி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கழக தலைவர் கண்டிப்பாக மக்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. நானும் போய் குரல் கொடுப்பேன். வெற்றி வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல வரவேற்பு இப்போ நல்லா இருக்குது. அம்மா இன்னும் உங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக லால்குடி மக்கள் வெற்றி பெற செய்வாங்க. அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வாங்க. மோடி ஆட்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி ஆட்சி தான் வரும். கண்டிப்பாக அவங்க வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சொல்லி அண்ணன் எடப்பாடி கழகத் தலைவர் எடப்பாடி அண்ணன் கண்டிப்பாக முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் கேட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மக்கள்கிட்ட.